ஒட்டி வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவானது இருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தென்கிழக்கு வங்கக்கடலில் நிலவிய வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக தாழ்வு பகுதியானது உருவாகியிருக்கிறது. அடுத்த 24 மணி நேரத்தில் மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து மேலும் வலுவடையக்கூடும் எனவும் கணிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். இவ்வாண்டு வடகிழக்கு பருவமழை காலத்தில் உருவான இரண்டாவது குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இதுவாகும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் ராஜேஷ் விவரிக்க கேட்கலாம். வணக்கம் ராஜேஷ். வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலையானது உருவாகியிருக்கிறது. இதனால் எத்தனை மாவட்டங்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்பு இருக்கிறது? விவரம் என்ன? வணக்கம். தென்கிழக்கு மற்றும் அதனை ஒட்டிய மத்திய கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி உள்ளது என இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. தென்கிழக்கு வங்கக்கடல் மற்றும் அதை ஒட்டி இருக்கக்கூடிய தெற்கு அந்தமான் கடலில் நடுத்தர வெப்பமண்டலம் நிலைகளில் மேல்காற்று சுழற்சி நிலவி வந்தது. இது தென்கிழக்கு மற்றும் அதை ஒட்டிய மத்திய கிழக்கு வங்கக்கடலில் இன்று காலை 5:30 மணி நிலவரப்படி காற்றழுத்த தாழ்வு பகுதியாக உருவாகியுள்ளது. இது மேற்கு வடமேற்கு நோக்கி நகர்ந்து அடுத்த 24 மணி நேரத்தில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவடையக்கூடும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இதனால் வட கடலோர மாவட்டங்களாக இருக்கக்கூடிய சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், தஞ்சாவூர், மயிலாடுதுறை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக ஏற்கனவே சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தது. குறிப்பாக 26, 27, 28 ஆகிய 3 நாட்களில் கனமழைக்கான எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் காற்றழுத்த தாழ்வு பகுதி என்பது தற்பொழுது உருவாகி இருக்கிறது. சலோமி, விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.